வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ஸை வச்சு எம்மியான சாஃப்டான ஸ்பாஞ்சி பேக்கரி ஸ்டைல் பெனானா மஃபின்ஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அது கூட நம்ம எப்படி கேக் லைனர் பண்ணலான்னு பார்க்கலாம். எல்லாருக்கிட்டே கேக் லைனர் இருக்காது. நம்ம எப்படி ஈஸி வே ஆஃப் டூயிங் தான் நம்மளோட டார்கெட்டு. அதில் எப்படி இந்த கேக் லைனர் பண்ணலான்னு பார்க்கலாம். ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு சம்யா ஜோன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் 3 மோரிஸ் பழம் எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மேஷ் பண்ணுறதுக்கு. இதை மேஷ் பண்ணால் நம்மளுக்கு 1 கப் வரும். இதே கப் மெஷரிங் கப் யூஸ் பண்ணுங்கள். எந்த கப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, டம்ளராக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பவுலில் நம்ம அந்த 3 வாழைப்பழத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணுறோம். இப்போ எனக்கு மெஷர் பண்ணும்போது 3/4 கப் தான் வந்துச்சு, கொஞ்சம் கம்மியாக இருந்தது. ஸோ நான் இன்னும் ஒரு அரை பழம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மேஷ் பண்ணேன். அதே மெஷரிங் கப்பில் நம்ம ஒரு 3/4 கப் பவுடர் சுகரை எடுத்துக்கிறோம். அதை ஆட் பண்ணிவிட்டு விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். சுகர் நல்லா மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். நம்ம உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா செமி சாலிடாக இருக்கும். இது கூட ஒரு அரை கப் ஆயில் நம்ம ஆட் பண்ணுறோம். ரிஃபைண்ட் ஆயில், ஏதாவது ஸ்மெல் இல்லாத ஆயிலாக நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். 2 முட்டை நம்ம ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். எந்த பொருள் நம்ம கேக் யூஸ் பண்ணுறோமோ அது ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். ஒரு டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு அரிப்பை வச்சு நம்ம ஆட் பண்ண போகிறோம். 2 கப் மைதா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சின்னமன் பவுடர் நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம். ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சால்ட் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா அரிச்சு எடுத்துக்கிறோம். இந்த ரெசிப்பியில் நம்ம 1/2 கப் சாக்கோ சிப்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதில் 1/4 கப் இப்போ பேட்டரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். 1/4 கப் கார்னிஷிங்க்கு யூஸ் பண்ண போகிறோம். 1/4 கப் சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஒரே டைரெக்ஷனில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். எப்போவுமே மஃபின்ஸ்க்கு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். கேக்கோட கம்பேர் பண்ணும்போது கன்சிஸ்டன்சி இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவே இருந்தது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறேன். அப்பவும் கொஞ்சம் திக்காக இருந்தது. அதனால் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுறேன். டோட்டலி நான் 4 டேபிள் ஸ்பூன் பால் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துடுச்சு. கொஞ்சம் திக்னஸோடு தான் இருக்கணும். இதுதான் மஃபின்ஸ்க்கு பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த மஃபின்ஸை நம்ம கடாயில் தான் பேக் பண்ண போகிறோம். கடாயில் பேஸாக நான் சால்ட் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். மெயினாக நம்ம வீட்டில் கேக் லைனர்ஸ் இருக்காது. மஃபின்ஸ்க்கு ஒரு கேக் லைனர் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம பேக்கரி ஸ்டைலில் பண்ணுறதுனால அதே இது நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இதுக்கு ஒரு பட்டர் பேப்பர் எடுத்துக்கிறேன். அது 6 x 6 இன்ச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு ஸ்கொயர் ஷேப்பில் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்ட் பண்ண 4 கார்னர்ஸையும் லைட்டாக நீங்கள் சிசர் வச்சு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு டம்ளரில் அந்த பேப்பரை இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே வெயிட்டாக ஒரு டம்ளர் வச்சு கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஷேப் கிடச்சிடும். நம்மளோட வீட்டில் ஹோம்மேட் கேக் லைனர் ரெடி ஆகிடும். மோல்டில் நம்ம ஹோம்மேட் கேக் லைனரை ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதில் நம்ம பேட்டர் ஆட் பண்ண போகிறோம். 1/4 கப் ஊற்றினா போதும் உங்களுக்கு. பேட்டரை ஆட் பண்ணும்போது என்னடா திக்காக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஃப்ளோவாக இல்லையே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. மஃபின்ஸ்க்கு எப்போவுமே அப்படி தான் இருக்கணும் பேட்டர் கன்சிஸ்டன்சி. இப்போ எல்லாத்துலேயும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஒரு 3 டைம்ஸ் நல்லா டேப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம கார்னிஷிங்காக சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம ஒரு 1/4 கப் எடுத்து வச்சுருக்கோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரீ ஹீட் பண்ண கடாயில் வைக்க போகிறோம். நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பேக் பண்ண போகிறோம். 20 to 25 மினிட்ஸ் ஆகும். 20 மினிட்ஸ் ஆகிட்ட பிறகு நீங்கள் டூத் பிக் வச்சு செக் பண்ணுங்கள்.
உங்களுக்கே தெரியும் எனக்கு 25 மினிட்ஸ் ஆச்சு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. செகண்ட் செட் பண்ணுறதுக்கு எனக்கு கம்மியாக தான் டைம் ஆச்சு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டூத்பிக் நல்லா க்ளீனாக வருது. நம்மளோட மஃபின்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மஃபின்ஸ் நல்லா ஆறட்டும், அப்புறம் நம்ம டீமோல்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ கேக் லைனரை ரிமூவ் பண்ணிவிட்டு மஃபினோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக ஸ்பாஞ்சியாக எப்படி ஒரு பேக்கரியில் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த கீழே வந்து உங்களுக்கு அந்த லைன்ஸ் வந்து அந்த கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. அதோடய சாஃப்ட்னஸ் இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அது வந்து நம்ம வந்து பிக்கும் போதே பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது, எம்மியாக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இன்னும் பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் தேவையில்லை. வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸை வச்சு ஒரு எம்மியான பேக்கரி ஸ்டைல் பனானா மஃபின்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் இருக்க சின்ன சில்வர் கிண்ணத்தில் வந்து பண்ணலாம். டம்ளர் ஒரே சைஸ் இருக்க மாதிரி அதில் கூட நீங்கள் வந்து இந்த மஃபின்ஸை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மக்கிட்ட பல வழிகள் இருக்குது. ஈஸியாக நம்ம வந்து எவ்வளோ காஸ்ட்லியான ஐட்டம் அதுவும் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியாது. நம்ம வந்து கடையில் வாங்குறதுக்கு வீட்லேயே நம்ம வந்து ஹோம்மேடாக பண்ணி பார்க்கலாம் எல்லாமே. கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.